2026 இது வரைக்கும் வெளியான ஹாரர் படங்கள்ல பெஸ்டான படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணுங்க. அதுதான் நம்ம பிரைட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பல கண்டென்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்மளோட லிஸ்டுக்குள்ளார போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் அப்சஷன். ஒரு தனிமையிலேயே இருக்கிற போட்டோகிராஃபருக்கு ஒரு பொண்ணோட நட்பு கிடைக்குதுங்க. அந்த பொண்ணு மேல இவனுக்கு ரொம்பவே அப்சஷன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஆனா ஒரு திகில் கலந்த உண்மையை அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு பொண்ணா இல்லைன்னா பேய்ங்கிற ஒரு ட்விஸ்ட் தாங்க. படம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி போகுங்க. ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு அமானுஷ கதையா மாறிடுங்க. படத்தை சூப்பரா ஹாண்டிங்கா எடுத்து வச்சிருப்பாங்க. பல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்குங்க இந்த படத்துல. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு மிரர் சீன் வருங்க. இந்த சீனை பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிஜிஐ இல்லாம ஒரு ரொட்டேட்டிங் செட்டை உருவாக்கி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்குங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல இன்னும் டப் பண்ணல. ஆனா கூடிய சீக்கிரத்துல தமிழ்ல டப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் They Will Kill You. ஒரு பொண்ணு ஒரு பெரிய விலையுறந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கேர் டேக்கரா வேலைக்கு சேர்றாங்க. ஆனா அவளுக்கு ஒரு உண்மை தெரிய வருதுங்க. இதுக்கு முன்னாடி இதே அபார்ட்மெண்ட்ல கேர் டேக்கரா இருந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்கிறது. அதனால அவ ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல பல அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தும் இந்த அமானுஷ்ய உருவங்கள் கிட்ட இருந்தும் இந்த பொண்ணு தப்பிக்கிறாளா இல்லையாங்கிறதாங்க ஒரு பயங்கரமான கதையை எடுத்து வச்சிருக்காங்க. சுவாரஸ்யமாவும் அதே நேரத்துல பயமுறுத்துற அளவுக்கு இந்த படம் இருக்குங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற ஒரு ஹால்வே சீன் பாத்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோபோபிக் வர்ற அளவுக்கு ரொம்ப குறுகிய செட்ல எடுக்கப்பட்டதுங்க. அந்த ஒரு சீனே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கிருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க. தமிழ்ல இன்னும் வெளியாகலைங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் பேசஞ்சர். ஒரு இளம் ஜோடி ஒரு வேன்ல அவங்களோட ஹைவே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேல திடீர்னு ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் இறந்துடுறாங்க. இந்த இளம் ஜோடி அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு அமானுஷ்யமும் அடங்கி இருக்குங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இளம் ஜோடிய ஒரு பயங்கரமான ஒரு டீமன் இவங்கள துரத்திக்கிட்டே வருதுங்க. எங்க போனாலும் வருதுங்க இவங்கள கொல்ற வரைக்கும். இந்த டீமன் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதாங்க ஒரு சுவாரஸ்யமான ஹாரர் கதையா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னும் தியேட்டர்ல தாங்க இருக்கு. இன்னும் ஓடிடில வெளியாகல. தமிழ்லையும் இன்னும் இவங்க டப்பிங் பண்ணலைங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல அதுவும் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படம் ஒரு ஹிட் படமா ஆயிருக்குங்க. என்னன்னா இந்த படத்துல வர்ற அமானுஷ்யமான ட்ரெயின் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பலவங்க டனல்ல இருந்து எடுக்கப்பட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் பீபாங் பிளட் டீமன். வியட்நாம்ல இருக்கிற பழமையான வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா பல மக்கள் ரத்தத்தை இறந்து போகிறாங்க. இது ஒரு அமானுஷ்ய விஷயமா அங்க பார்க்கப்படுதுங்க. விசாரிக்கும் போது அங்க இருக்கிற பழமையான ஆட்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ரத்தத்தை குடிக்கிற ஒரு அரக்கன் இருந்தானோ அவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்றாங்க. இந்த அரக்கன் கிட்ட இருந்து இந்த கிராம மக்கள்லாம் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் படமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல எடுக்க படங்க. இந்த படத்தோட மொழி பாத்தீங்கன்னா வியட்நாமிஷும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தாங்க இருக்கு. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற மான்ஸ்டர் கொடுக்கிற சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா மனுஷ குரல்ல இருந்தும் பண்ணி கத்துற குரல்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. அதனாலயே என்னமோ இந்த மான்ஸ்டரோட சத்தம் யூனிக்கா இருக்குங்க. நம்மள பயமுடுத்துங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் சாக்சரின். ஒரு பொண்ணு அவளோட சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவளை பல அமானுஷ்ய சக்திகள்லாம் ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுல அவளுக்கு சின்ன வயசுல நடந்த பல டிராமாக்களும் அவளை ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. நம்மளோட சின்ன வயசு டிராமா எல்லாமே நம்மள கோஸ்ட் மாதிரி வந்து ஹாண்ட் பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆகுங்கிறதாங்க இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து லாங் சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காங்க. அதனாலேயே அந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காவும் ஹாரராவும் அமையுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புது படங்க. இன்னும் தமிழ்ல டப்பிங் வரல. இங்கிலீஷ்ல தாங்க இருக்கு.
நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில். நம்ம ஹீரோ அவனோட தொலைஞ்சு போன காதலியை தேடி சபிக்கப்பட்ட ஊரான சைலண்ட் ஹில்லுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அமானுஷ்யமான பனிமூட்டமும் மான்ஸ்டரும் சைக்காலஜிக்கலான நைட்மேரும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் பண்ணுதுங்க. இது எல்லாத்திலிருந்து தப்பிச்சு அவனோட காதலியை அவன் கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறதாங்க இந்த த்ரில்லரோட கதை. ஏற்கனவே வெளிவந்த சைலண்ட் ஹில் சீரிஸோட சீக்குவலா தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா சைலண்ட் ஹில் சீரிஸ் படங்களுக்கு ஈக்குவலா இந்த படம் இருக்குன்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இதை வந்து ஒரு தடவை பார்க்கலாங்க. சைலண்ட் ஹில் படங்களோட ஃபேனா இருந்து அது முடிஞ்சிருச்சு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா இந்த படத்தை பார்த்து ஆறுதல் அடைங்களாங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற அந்த பிரமிட் ஹெட் உள்ள ஆள் பாத்தீங்கன்னா எல்லாரும் சிஜிஐ நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது சிஜிஐ கிடையாதுங்க, முழுக்க முழுக்க காஸ்டியூம் மட்டும்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க. தமிழ்லையும் கூடிய சீக்கிரத்துல வந்துரும்னு சொல்லி இருக்காங்க. இப்ப கூட வந்தாலும் வந்திருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் லீ க்ரோனின்ஸ் தி மம்மி. ஒரு பத்திரிகையாளரோட பொண்ணை காணாம போயிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை ஒரு தூம்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னன்னா அவ பாக்குறதுக்கு மம்மி மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு பேயா இல்லைன்னா அவங்களோட செல்ல குழந்தைங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இவங்க அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெரிய ஆபத்தை இவங்களுக்கு வந்து முடியுதுங்க. ஒரு டெரிஃபையிங்கான பாடி ஹாரரான படமா இந்த படம் இருக்குங்க. நீங்க இந்த படத்தோட பேரை தி மம்மின்னு கேட்டோன்னையும் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் படமான தி மம்மி கூட ஒப்பிட்டுறாதீங்க. படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இது ஒரு பாடி ஹாரர் படங்க. கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கான அருவருப்பான ஒரு ஹாரர் படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாங்க. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி தாங்க வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பாடி ஹாரர்ல இந்த படத்துல இருக்குங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல அதிகமா சிஜிஐ யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் கோரியான மேக்கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால ரொம்ப ரியலிஸ்டிக்கான டிஸ்கஸ்டிங்கான பாடி ஹாரர் படமா இந்த படம் வந்திருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க. தமிழ்லயும் இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் பேக் ரூம்ஸ். ஒரு பர்னிச்சர் கடை ஓனரான கிளர்க் அவரோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளார ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த ரூம்குள்ளார போய் அவர் காணாம போயிடுறாருங்க. இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தெரபிஸ்ட் மேரியும் அந்த ரூமை திறந்து போய் தேடுறாருங்க. ஆனா அந்த ரூம் பாத்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு இவங்கள கூட்டிட்டு போகுதுங்க. அந்த ரூம்ல இருக்கிற வால்ஸ் எல்லாமே எல்லோ கலர்ல இருக்குங்க. பாத்தீங்கன்னா பல வழிகளும் பல ரூம்களும் இருக்குங்க. இந்த ரூம் வந்து ஒரு பசில் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த ரூம்ல ஒரு வழியையும் யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியலைங்க. அதே நேரத்துல இந்த ரூம்குள்ளார பல விதமான அமானுஷ்ய காட்சிகளும் இவங்களுக்கு கண்ணில் தெரியுதுங்க. முக்கியமா இவங்களோட ஐடென்டிட்டியை இவங்க மறக்கிற நிலைமைக்கு வராங்க. அதே நேரத்துல இவங்களோட ஆன்சைட்டியும் மன அழுத்தமும் பயங்களும் இவங்களுக்கு ஒரு விகாரமான காட்சிகள்லாம் இவங்களோட கண் முன்னாடி காமிக்குதுங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரரா எடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்துல ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ ரொம்பவே பேச்சு பொருளா இருக்குங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துக்காகவே இவங்க இந்த பேக் ரூம்ஸ்க்காகவே 30,000 அடி ரூம்ஸை இவங்க வந்து செட்டா அமைச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல நடிகர்களும் படக்குழுவினரும் இந்த ரூம்குள்ளார தொலைஞ்சு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல கட்டுக்கதையா பரவன ஒரு பேக் ரூம்ங்கிற ஒரு பிக்சரை வச்சுதாங்க இந்த கதையை எடுத்திருக்காங்க. இதே இன்டர்நெட் கட்டுக்கதையை வச்சு பல கேம்களும் வந்திருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் ஹோக்கும். அயர்லாந்துல இருக்கிற ஒரு நாவலாசிரியர் ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாருங்க. ஆனா அவருக்கு தெரியாதுங்க இந்த ஹோட்டல் வந்து பல அமானுஷ்யங்களை அடங்கி இருக்கிற ஒரு ஹோட்டலுங்க. முக்கியமா இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பல சூனியக்காரிகளும் டார்க்கான ஃபோர்ஸும் ஹனிமூன் ஷூட்டை குறி வச்சு தாக்குங்க. இவரு இந்த அமானுஷ்யமான ஹோட்டல்ல இருந்து தப்பிக்கிறாரா இல்லையாங்கிறத வேற லெவல் ஹாரர்ல காமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் வெளியான படங்கள்லயே ஒரு நல்ல ஹாரர் படம்னா இந்த படத்தை தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு படம் தரமா அதே நேரத்துல சுவாரஸ்யமாவும் கொடுத்திருப்பாங்க. ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தை எடுக்கும் போது செட்ல இருந்து பல அமானுஷ்யமான சத்தங்கள் வந்ததா படக்குழுவினர்கள் நிறைய ட்ரிப் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அயர்லாந்துல எடுக்கப்பட்ட படங்க. இந்த படம் இங்கிலீஷ்லயும் ஐரிஷ்லயும் மட்டும்தாங்க இருக்கு. தமிழ்ல இன்னும் வெளியாகவே இல்லைங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் அண்டர்டோன்.
ஒரு அமானுஷ்ய கதைகளை சொல்ற பாட்காஸ்ட்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆடியோ டேப் கிடைக்குதுங்க. அந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வந்து அமானுஷ்யமான காட்சிகளும் சம்பவங்களும் வர ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்துல இந்த ஆடியோவை கேட்ட பல மக்கள் வந்து காணாமையும் போயிடுறாங்க. பல நிழல் உருவங்களும் இவங்கள எல்லாத்தையும் துரத்துதுங்க. ஒரு பேரநாமல் ஹாரர் படமா இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு சைலண்டா வித்தியாசமான ஒரு ஹாரர் படமா இந்த படம் வெளியே இருக்குங்க. என்னன்னா இந்த படத்துல யூஸ் பண்ண ஆடியோல இன்ஃப்ரா சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த படத்தை பார்க்குற மக்களுக்கு திடீர்னு ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடில இருக்குங்க. படம் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல தாங்க இருக்கு, தமிழ்ல சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதாங்க இந்த மே மாசம் வரைக்கும் வெளியான 2026 சிறந்த ஹாரர் படமா இருக்குங்க. இந்த லிஸ்ட் தான் 2026 பெஸ்ட் படம்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஈவில் டெட் பர்ன் இன்னும் பல ஹாரர் படம்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க வெளியாகிறதுக்கு. அதெல்லாம் நம்மளோட லிஸ்டையே மாத்தி அமைக்குங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.